வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். போன வீடியோவில் வந்து யூஎஸில் எம்எஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர்ஸ் வந்து நான் ப்ரீஃபாக சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் வந்து GRE எக்ஸாம் வந்து என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது, எந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எல்லாமே வந்து என் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் எப்படி GRE எழுதினேன் அப்படிங்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னா GRE எக்ஸாம் வந்து என்னெல்லாம் இருக்கும் அந்த எக்ஸாமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு GRE எக்ஸாமில் வந்து மொத்தம் 3 செக்ஷன் இருக்கும். இந்த 3 செக்ஷன் நீங்கள் எழுதி முடிக்கிறதுக்கு சுமாராக வந்து ஒரு 4 மணி நேரம் ஆகும். GRE எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்கே 4 மணி நேரம் ஆகும். GRE எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் டெலிவரி டெஸ்ட்டும் இருக்குது, பென் அண்ட் பேப்பர் டெஸ்ட்டும் இருக்குது. என்ன கேட்டால் மோஸ்ட்டாக கம்ப்யூட்டர் டெலிவரி டெஸ்ட் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் உங்களுக்கு எஸ்ஏ எழுதுறதுனா அதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம GREல வந்து என்னென்ன செக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செக்ஷன் உங்களுக்கு எக்ஸாமில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங். இந்த எஸ்ஏ ரைட்டிங்லேயே வந்து 2 செக்ஷன் இருக்குது. அதான் வந்து அனலைசிங் அண்ட் இஷ்யூ டாஸ்க், அப்புறம் அனலைசிங் அண்ட் ஆர்குமெண்ட் டாஸ்க். இந்த மாதிரி 2 செக்ஷன் இருக்குது. இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து உங்களுக்கு மொத்தமாக 30 நிமிஷம் தருவாங்க. ஒரு செக்ஷனுக்கும் 30 நிமிஷம் நீங்கள் இந்த எஸ்ஐ எழுதி முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு அனலிட்டிக்கல் ரைட்டிங் செக்ஷன் முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 1 hour தேவைப்படும். இப்போது இந்த எஸ்ஏலாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் GRE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடு இருக்கும். அந்த கைடுக்குள்ளே வந்து இந்த ஒயிலட் கலர் புக்குக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து அனலிட்டிக்கல் ரைட்டிங் வந்து நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இஷ்யூ டாஸ்க் வந்து எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் இந்த ஆர்குமெண்ட் டாஸ்க் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த புக்கில் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணவங்களோட எஸ்ஏவும் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் கம்மி மார்க் ஸ்கோர் பண்ணவங்களோட எஸ்ஏஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த அனலிட்டிக்கல் ரைட்டிங்கை பற்றி. ஸோ இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அனலிட்டிக்கல் ரைட்டிங்க்கு. இப்போ இந்த அனலிட்டிக்கல் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மொத்தமாக வந்து 6 மார்க்குங்க. இந்த 2 செக்ஷனையும் சேர்த்து உங்களுக்கு 6ல் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, 6 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து கிரேட் போடுவாங்க. இது வந்து இந்த வேர்பல் ரீசனிங், குவான்டிட்டிவ் ரீசனிங்லேருந்து தனியாக வரும். இந்த மார்க் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமே வந்து வர்றதுக்கே ஒரு 1 week இல்லை 2 weeks பக்கமாக ஆகும். இப்போ வந்து குவான்டிடேட்டிவும் வேர்பல் ரீசனிங்கும் இது 2த்தையும் சேர்த்திங்கன்னா இது மொத்தமாக வந்து 80 மார்க், 80 மார்க்ஸ்க்கு வந்து வேர்பலும் குவான்ட்டும் சேர்ந்து இருக்கும். இதில் வேர்பலுக்கு 40 மார்க், குவான்ட்டுக்கு 40 மார்க். இதில் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர்பல் ரீசனிங்கில் வந்து மொத்தமாக 2 செக்ஷன் இருக்கும். ஒரு செக்ஷனில் 20 கொஸ்டின், குவான்ட்லேயே 2 செக்ஷன் இருக்கும். ஒரு செக்ஷனுக்கும் 20 கொஸ்டின். கொஸ்டினுக்கு 20 மார்க் கேட்பாங்க. இது இல்லாமல் இந்த 4 செக்ஷன் இல்லாமல் இன்னொரு செக்ஷன் கேட்பாங்க இந்த GRE எக்ஸாமில். ஸோ டோட்டலாக நீங்கள் எழுத போகிறது வந்து 5 செக்ஷனாக இருக்கும். அந்த 5வது செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு குவான்ட்லேருந்தும் வரலாம், அப்படி இல்லைனா வேர்பல்லேருந்தும் வரலாம், எதுலேருந்து வேணாலும் வரலாம். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் செக்ஷனாக கேட்பாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செக்ஷனை வந்து உங்களோட மார்க்கை வந்து எந்த விதத்திலும் அஃபெக்ட் பண்ணாது. இந்த மார்க்கை வந்து சுத்தமாக கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க உங்களோட டோட்டல் ஸ்கோரில். பட் இருந்தாலும் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு எது எக்ஸ்பெரிமெண்டல் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது எது எக்ஸ்பெரிமெண்டல் செக்ஷன்னு. ஸோ நீங்கள் சில செக்ஷன் தப்பாக பண்ணியிருப்பீங்க, அது வந்து உங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் செக்ஷனாக இருந்தால் உங்களுக்கு செமலுக்கு உங்கள் மார்க் அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் சில செக்ஷன் நல்லா பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்பெரிமெண்டல் நல்லா பண்ணியிருப்பீங்க, உங்களோட ஆக்சுவல் செக்ஷனை வந்து சொதப்பியிருப்பீங்க, அப்போ உங்களுக்கு அன்லக்கி டேன்னு தான் சொல்லணும். இதுதான் வந்து GREல இருக்க ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செக்ஷனை வச்சு நம்மளை வந்து மைண்ட் கேம் ஆடுவாங்க. அதுதான் வந்து GREல கொஞ்சம் கடுப்பான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செக்ஷன் வர்றது தான். ஸோ இதனால் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுகிற டைமும் ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கும். இப்போது வேர்பல் ரீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 30 நிமிஷம் டைம் தருவாங்க ஒரு செக்ஷனுக்கும். குவான்டிட்டிவ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 நிமிஷம் தருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இது கொஞ்சம் லென்த்தியான எக்ஸாம் தான், அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போய்க்கோங்க. இப்போ இந்த GREயோட டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 340 மார்க். இதில் 170 மார்க் வேர்பலுக்கும் 170 மார்க் குவான்ஸுக்கும் வந்து இருக்கும். இதில் வந்து 130லேருந்து தான் வந்து மார்க் கிரேடிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். இதை ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில, அப்படி தான் ETSல வச்சுருக்காங்க. இதை 130 எடுத்திங்கன்னா நீங்கள்
0 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களா கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த 130லேருந்து 170 இதுதான் அந்த 40 மார்க். ஸோ வேர்பல்லையும் அப்படி தான், குவான்ட்லேயும் அப்படி தான். ரெண்டுத்துக்குமே அந்த 170 130லேருந்து தான் வந்து மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு செக்ஷனுக்கும் 40 கொஸ்டின். ஸோ 130லேருந்து 40 170 மார்க். டோட்டல் மார்க் ஒரு செக்ஷனே 170 தான். ஓவரால் டோட்டல் வந்து 340. இதில் 330க்கு மேலே எடுத்திங்கன்னா செம்ம ஸ்கோரு. நீங்கள் செம்ம யூனிவர்சிட்டி எதுனாலும் அப்ளை பண்ணலாம், உங்கள் ப்ரொஃபைலும் செம்மையாக இருந்தால். ஸோ நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக எப்பவுமே கஷ்டமாக இருக்கும். எது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்பல் ரீசனிங் தான். எனக்கு என் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வேர்பல் ரீசனிங் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். குவான்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே படிக்கிற மேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் வந்து லாஜிக்கல் திங்கிங்கோட, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸில் கேட்குற மாதிரி கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங்கோட இருக்கும், அவ்வளோதான். பட் குவான்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வேர்பலில் தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து ரொம்பவே கஷ்டப்படுவோம். இந்த வேர்பலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய புது புது வார்த்தைகள் கற்றுக்க வேண்டியது வந்து இருக்கும். ஸோ அந்த வார்த்தைகள் வந்து இது கீழே கொடுத்துருக்க லிங்க்லேயே போனீங்கன்னா பேரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸ் இருக்குது. அந்த புக்கில் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய எசென்ஷியலான வார்த்தைகள்லாம் வந்து ஒரு 800 சொச்சம் இருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் இந்த GRE வேர்பல் ரீசனிங்க்கு. அப்படி இந்த புக்கில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப் கூட இருக்குது ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் இருக்குது. GRE வேர்ட் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு செக்ஷனாக பிரித்து தந்துருப்பாங்க டிஃபிகல்ட்டி லெவல் வைஸ். ஸோ இந்த ஆப்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ஆப்போட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி படிங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த வேர்பல் ரீசனிங்கில் வந்து வேர்ட்ஸ் கற்றுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வேர்பல் ரீசனிங் செக்ஷனில் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க் செக்ஷன். அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன வயசுலேயே வந்து இங்கிலீஷ் எக்ஸாம்பிள் எழுதுகிற மாதிரி தான் வந்து அந்த காம்ப்ரிஹென்ஷன் வரும். அந்த காம்ப்ரிஹென்ஷனில் பார்த்தீங்கன்னா பேரா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அந்த பேராலேருந்து கீழே கொஷின்ஸ் கேட்பாங்க. பட் இது எல்லாமே நமக்கு வந்து சின்ன வயசுலேயே பார்த்த கான்செப்ட்ஸ் தான். பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வார்த்தைகள்லாம் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து டபுள் மீனிங்காக இருக்கும் அந்த சென்டென்ஸ் எல்லாம். ஸோ ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வேர்ட்ஸ் நிறைய கற்றுக்க தான் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து குவான்டிடேட்டிவ் செக்ஷன் வந்து பற்றி பார்க்கலாம். குவான்டிடேட்டிவ் செக்ஷன் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே படித்தனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் கீழே லிங்க்கில் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா அதில் வந்து மேன்ஹாட்டன் LP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் அட்டை வச்ச ஒரு புக்கு ஒன்று இருக்கும். அந்த புக்கில் இருக்க எல்லா சம்ஸையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுவே போதுமானது இந்த குவான்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு. ஸோ இவ்வளோதாங்க GRE ப்ரிப்பரேஷன் வந்து இவ்வளோ தான். கண்டென்ட்ஸ் கம்மி தான். பட் வேர்பல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். குவான்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அனலிட்டிக்கல் ரைட்டிங்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இந்த 3 செக்ஷன் தான் இருக்குது. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இந்த எக்ஸாம். குவான்ட்டில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக 160+ வாங்கிடலாம். நீங்கள் வந்து வேர்பலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு 145+ வாங்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். இதில் வந்து இப்போது நீங்கள் என் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸும் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் அதை DM பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த செக்ஷனெல்லாம் எப்படி படிக்கிறது இதுக்கெல்லாம் வீடியோ டியூட்டோரியல்ஸ் வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். போதும், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் அதை வச்சு ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் MS பண்ணுறதுக்கோ இல்லை GRE எழுதுறதுக்கோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்தது வந்து IELTS இதே மாதிரி GREக்கு இப்போ சொன்ன மாதிரி IELTSக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருக்கிறது என் பேர் தினேஷ். டாடா பாய்.